நான் தனியாக இருக்கணும்னு சொன்னா அவ்வளோ சேர்த்து விட்டுறேன். வந்தவங்களை தத்த சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை. ஓ எதனா பண்ணுவோம். அப்ப என்ன அதான் அங்க இழுத்துட்டு வந்துட்டீங்கல்ல. நான் இத்தனை நாள் ஆசை நிறைவேற்றிக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் நீ தான் விட மாட்டேன். புரியல, நான் என்ன விடலாம்? எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக கூட தனித்தனியாக சுற்றணும்னு. இப்போ வரைக்கும் நான் உங்க கூட மட்டும்தான் சுத்திட்டு இருக்கேன். வேண்டாம் வைப்பா. யார் வந்தாலும் வாங்கல போகலாம் வாங்கல போகலாம். சாமி, இதுக்கப்புறம் நான் யாரையும் கூப்பிடல, போதுமா? இன்னும் வேண்டாம். சலிச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம். போதுமா? மூட் அவுட் ஆகாதுன்னு சொன்னது நீங்க, ஆனா பண்ணிட்டு இருக்கிறதோ நீங்க தான். பாத்துக்கோங்க. என்ன பொறுத்துறியும் பண்ணுங்க, நான் எழுதுக்கிறேன். என் தம்பி என்னை மீறி எழுந்துட பார்ப்போம். லாக் போட்டு வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? கிட்ட வா. ஒன்றும் வேண்டாம், இவ்வளோ கழுவி ஊற்றிட்டு இப்படியே இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கோவம் போடுறோம். சும்மா சும்மா மூஞ்ச கட்டிக்கிறோம் பாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வர, அப்புறம் பாரு பாருன்னாரு. இரிட்டேட்டிங் பாய். மோனர்றா. கூட உரிமை இல்லையா? உட்காந்து பேசாம சங்காவது பொறுக்க போயிருக்கலாம். என்ன விடுறது இல்லாத. ஏதோ பண்ணிட்டு போகிறோம், உனக்கு என்ன மேம்? அண்டை போடாத. மூஞ்சி கட்டுதா. சரி, சொல்லுங்க. ஒன்று இருக்க பிடிச்ச கிஸ் கொடுக்கணும் போல தான் இருக்கு. ஆனால் பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் நான் அதுக்கு தான் அலையிற நினச்சிட்டேன். சால்வ் பண்ணுறேன். மனசில் இருக்க வழியை போக்குறேன். அப்புறமா தான். ஆனால் நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்கே உன்னை பொண்டாட்டியாக ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் உன்னை பொண்டாட்டியாக நினைக்கும் போது நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் நீயும் என்னை புருஷனாக நினைக்கிற. நான் உன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து இந்த இடம் எனக்கு இப்போ ஸ்பெஷலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால மட்டும் தான் எனக்கு பிடிச்சிட்டு இருக்கு. உனக்கு இது விருப்பமாக இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் ரெண்டாவது வாட்டி வரும்போது இது ரெண்டாவது வாட்டி நான் ஆகிடும்ல. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் பல்ல கடிச்சிட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறேன். இல்லைன்னா இதை கூட நான் கம்பல் பண்ணியிருக்க மாட்டேன். என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு மட்டும் புரியுது. ஆனால் நீ மறந்துடுறேன் ப்ளீஸ். எப்படியாவது என்னை மன்னிச்சிடு. மன்னிப்பு கேட்பேன். உன் மனசை மாற்றுவேன். அந்த இடத்துக்கு திருப்பி கூப்பிட்டு போவேன். நீ சந்தோஷப்படுற மாதிரி நடந்துப்பேன். நீ அந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு வலியை கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த வலி ஞாபகம் வரேன்னு சொன்னல. அந்த வலியை ஏற்படுத்த மாட்டேன் பட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ செல்லுண்டி. சத்தியமா அறியாமல் இருந்த காயம் தாண்டி அது. வந்துச்சு. என்ன என்னடா? பேசணும்ட்டு அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இந்த இடத்த யோசிச்சு பார்த்தேன். இந்த இடத்தையா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். ஏன் கை பிடிச்சிட்டு இருக்கீங்க? குளதான். பிடிச்சிக்கோங்க. சரி, சொல்லுங்க. இல்லை இங்கே வந்த ஒருத்தி தண்ணிக்குள்ள ஆட்டம் போட்டுட்டு இருப்பாள். அங்கே பொறுக்கிட்டு இருப்பாள். அவளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? அவங்க தாத்தாயா அவன் கூடவே முடிச்சாவா. ஓ, கரெக்ட் கரெக்ட். அப்ப கூட ஒருத்தர் பதற்குள்ள போய் பேசிட்டு இருப்பாரு தங்க கூட, அதானே? ஏய் என்ன சொல்கிற? இந்த தேர்ட் இயரை பத்தி சொல்றேன். தேர்ட் நான் என்ன முதல்ல பேசினேன்? என்ன பேசுனீங்க எனக்கு எப்படி தெரியும்? நீங்க பதர் கூட்டு போனது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் முதலுக்கு யாரை கூப்பிட்டு போயிருப்பேன்? தேர்ட் படிக்கும்போது யார் வந்தா? தேர்ட் படிக்கும்போது ஊருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தேனே. முதல்ல போய் பேசினது பிரியா கூட. ஏய் என்ன இப்படி சொல்ற? உங்களுக்கு என்ன பத்தி என்ன விஷயம் வந்துச்சோ அதை நீங்க சொன்னீங்க. எனக்கு உங்களை பத்தி என்ன விஷயம் ஞாபகம் வருதோ அதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். உனக்கு இந்த இடம்னா நானும் பிரியா வந்தா ஞாபகம் வரும். சரி, வேற பக்கம் போலாமா? ஏய் உண்மை சொல்லு. ஆமா, அதான் ஞாபகம் வரும். இப்ப என்ன? ஏய் அவையா? அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு அது தெரியும். இப்போ அப்பா நீ அவன் ஃப்ரெண்டா நினைக்கல. இல்ல, ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு. மீட்டிங்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏடி எவ்வளோ யோசிச்சிருக்கா பாரு. புதற்குள்ள போகணும்னு யோசிச்சா. அப்போ புதற்குள்ள போய் என்ன பண்ணணும்னு யோசிச்சா? அப்போ புதற்குள்ள போயில என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க அப்படி போனீங்கன்னு தான் யோசிச்சேன். வந்திருக்க வேண்டியதானா? நாங்க வந்தோம் அப்படி கலகலன்னு சிரிச்சிருவாரு இவரு. என்ன வில்லன் ரேஞ்சுக்கே சொல்ற? அப்போ உன்னை பத்தி நான் சிரிக்க மாட்டேனா? எப்பவும் முறைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா நீ எப்போ மாவன் கூட தெரியுவா. இங்கெல்லாம் வந்து அவன் கூட தானே வருவா. அப்போ அவன் கூட இருக்கும்போது எனக்கு காண்டாகாதா? அப்போ எனக்கு கோவம் தான் வரும். அவருக்கு வேணும் போது அவர் இழுத்து பிடிச்சி பேசினார்ல. எனக்கு வேணுமோ யாருக்கு ஒரு இருக்கோ அவங்க இழுத்து பிடிச்சிருக்கணும். பிடிக்கலன்னு நாங்க என்ன பண்ணட்டும்? ஏதோ பயத்துல. போய் பயந்துட்டே இருக்க வேண்டியதான். ஓ இப்போல்லாம் அந்த பயம் கிடையாது. தெரியும்ல. உங்க அப்பா வரட்டும் டேடியா இருக்கட்டும். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அவன் மறுத்தாங்கன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க எல்லாம். அவளுக்கு கடத்திடுவோம் பார்த்துக்கோ. கடத்துவார். பாசமே இல்லை, இவர் கடத்து வரோம். என்ன புசுக்கும் பாசமே இல்லைன்னுட்டா. நம்பிக்கை வாழ்றவர் அப்படிதான் சொல்லுவாங்க. வேண்டாம் நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கலாம். இந்த ஆசையும் கூட படுத்துக்கிட்டு கதை பேசணும்னு நினைச்சா இதுக்கு மேலே மாதிரி வழி தான் கொடுக்க போல. வேண்டாம் லவ்வே பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் எழுந்து.
அப்புறம் எங்கே போகணும்னு சொல்லுங்க, வாங்க போகலாம். ரூபோ இல்லை, புரியுதுல? ஆசைப்பட்டு வரதா இருந்தாவா? சரி வாங்க போகலாம். ரொம்ப காண்டா இருக்கமா நீ, என்னால் முடியல. எப்படி சமாதானப்படுத்த போறதுன்னு எனக்கு தெரியல. சின்ன முட்டாள் தாத்துல இவ்வளோ பெரிய வழி கொடுத்துட்டேன் போல. வேலைன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டே பண்ணி எனக்கு அதெல்லாம் விட்டு போயிடுவோன்ற நிலைமைக்கு வந்துட்டல நீ. அளவுக்கு யோசிப்பியா நீ? எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருந்தா இப்போ ஏமாற்றம் உனக்கு வந்திருக்கும். நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினச்சிட்டேன். நானே உனக்கு ஆசையை வர வச்சுட்டு கடைசியில் அதை நானே புதைச்சிட்டேன்ல. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எனக்கு காயப்பட்ட உனக்கு எவ்வளோ வலிக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது நான் புரிய வச்சு ஒரு சமாதானப்படுத்திடுவேன். பண்ணணும். என் பழைய பொண்ணாட்டி எனக்கு வேணும். எனக்கு கொஞ்சிக்கிட்டு எனக்குள்ளேயே இருந்தாலும் எனக்கு வேணும். இல்லாமல் சத்தியமாக வாழ்ந்துக்க மாட்டேன். அவ்வளோ வர வச்சிருவேன். குகை செமையா இருக்குல்ல? இந்த கோவில் என்னென்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்க. பண்ணிடுவோமா? கல்வி கோழி பற்றி பேசுகிற? போலீஸ்காரங்கிட்ட வேற எதை பத்தி பேசுறதா? ரொமாட்டிக்கெல்லாம் பேச வராது. இப்பதானே வெளியே பேசிட்டு வந்தோம். ரொமாட்டிக்கா? அம்மா வெறுப்பேற்க மாட்டேன். பயந்துரும் உடனே. எப்ப நம்மள ஒருத்தன் பார்த்தான்னு தெரிஞ்சதோ அன்னிலிருந்து எனக்கு கறி கலங்குதுதான். அப்பாக்கிட்ட பேசிட்டேன், அப்புறம் என்ன பயம்? பேசிட்டீங்க, இன்னும் அதுக்கப்புறம் அவரை பார்க்கல. பார்த்த ஒரு ரியாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் நிம்மதியாவேன். ஒருத்தி வந்தாச்சு என்று பயந்துட்டு இருக்கா. போகலாம். ஒரு தனியாக தெரிஞ்சுக்கலாம். ஓ மேம் போ, தனியாக வைக்கிறீ. இப்போ என் தங்கச்சிட்டு சொல்றேன். ஒன்றும் இல்லை, வாங்க போலாம். வழியா இருக்கட்டும், வாப்பலாம். தங்கச்சி மேலே நின்று பார்க்க தள்ளியோட பார்க்குற முடியும் போலாம். கடலுக்கு ஒரு உண்டு. இப்போதானே அங்கே போயிட்டு வந்தா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஒரு மாதிரி எவ்வளோ முடியுதோ நடந்துட்டு வரலாமா? அதை வேணா ட்ரை பண்ணலாம். எவ்வளோ காலத்துக்கு ரீச் ஆகும் பார்க்கலாம். ஓகே ஓகே. இந்த டாஸ்க் ஆல்ரெடி தப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் முடிச்சிட்டோம், வேற இடத்துக்கு போயிட்டு பண்ணலாம். இல்லை, நம்மளை கூப்பிடுறதுக்குள்ளே சுற்றிட்டு வந்துடும். நேரம் சுற்றிட்டோம், எப்படி தேடுவாங்க? ஆமா, லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பணும்ல, தேடுவாங்க. போலாம். வா, அதை சுற்றி பார்க்க போகலாம். அதை போய் ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. பார்ட்டி எது தன்னாட்டையில சரிடா. அதனால பீஸ் சரி இருக்காது. புரியுது புரிஞ்சுது. நீ பார்த்து வா. நான் வரேன். பார்த்தியாவது ரெண்டும் அங்கே போகுது. இது மாதிரி என்ன எல்லாம் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சு போகிறேன். மட்டும் காணுமே. முதற்குள்ள இருக்கும், அதான் காணும். இவங்க எங்கே ஏறுறாங்க? படிக்கட்டு ஏறுறாங்க போல. ஓ சரி சரி, வா என்ன கிட்ட ஏறி பார்க்கலாம். நம்ம தெரியறோமான்னு பார்க்கலாம், அவங்க விட்டு பார்க்கலாம். சரி வா, அது பண்ணு. நான் மொத்தமாக சுற்றியாச்சா? சுற்றியாச்சு. அவங்க ஒரு பதர் இருக்குல்ல, அதில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். பதர் சொல்லிட்டீங்க, பில்டிங் தானே அது? பாழடைஞ்ச குகை, ஓகேவா? ஏன் அதுக்குள்ள? மரம் சூழ்ந்துருக்கும், காற்று வரும். உனக்கு வெயில் இருக்காது. இங்கே உட்காந்து மண் இங்கே சூடாக இருக்கும்ல, அதனாலயா? சரி சரி. கிளம்பலான்னு சொல்லும்போது கிளம்பலாம். அதனால தான் உன்னை எங்கேயும் உட்கார விடலை. ஃபுல்லாக சுற்றிட்டா அங்கே ரொம்ப சிலுசிலும் காற்றடிக்கும். அங்கே ரிலாக்ஸ் பண்ணலான்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அங்கே வர மனசு வரது, அப்புறம் மற்ற சுற்றி பார்க்க முடியாது. ஒன்றும் நல்லா இருக்குதான். ஓகே ஓகே, அப்போ நான் போகலாம். சொல்லவா? அப்படியா? மேலே ஏறி பார்க்க கியூட்டாக இருந்துச்சுல. அந்த லூஸ் பார்த்தீங்களா, அங்கேருந்து கை கட்டுது. பதிலுக்கு இங்கே ஒரு லூஸ் கை கடிச்ச. என்ன லூஸ்ன்றீங்க? ரொம்ப ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. கூட இருந்தது உனக்கு ஹாப்பி தான். சரி, கோவம் வேண்டாம். போதுமா, இன்னும் கொஞ்சம் இருக்கணுமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? லஞ்ச் இங்கே இல்லைல்ல, வெளியே தான் போகணும். ஸ்நாக்ஸ் தானே இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல யாருமே. அதனால காலையில் சாப்பிடாதனால மதியமாக சாப்பிடணும்ல. ஸோ சாப்பிட்டு இங்கே வர்றதுக்கு இல்லை லேட்டாக போய் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். அதுக்காக கேட்டேன். சரி கிளம்பலாம். அர்த்தமாக வரல. இல்லை ஊருக்கு போகிறோமா என்ன? வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு சென்னைக்கு போகணும். சென்னையில் முக்கியமான வேலை இருக்குது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், உங்களுக்கு புரிய வச்சு ஆகணும். அதை தவிர இப்போ எனக்கு வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் வேண்டாம். அப்போ சரி போகலாம். வா, எல்லாரும் சுற்றிட்டு வரட்டும். அதற்கு அடுப்பி உட்காரலாம். அவங்க வந்தாங்கன்னா கிளம்பிடலாம். சொல்லாமல் யார் கிளம்ப போகிறா? சரி, குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டுடலாம். பார்த்துட்டு இங்கே வாங்க, கிளம்பலாம். எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு வாங்க, சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு குரூப்பில் போடலாம். நம்ம இருக்கிற இடத்த சொல்லுவோம். யாரெல்லாம் சுற்றி முடிச்சிட்டோம் நாங்கள் வரட்டும். எல்லாரும் அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஓகே. இல்லைம்மா? எல்லாமே என்ன போதுமா சுற்றினது? புதுப்பா, வெளியே போயிட்டா சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்கிறீங்க. போகலாம். ஆமாம், பசிக்குது. உங்களை காலையில் சாப்பிடல, பசிக்கும். போகலாம். இப்படி வெளியில் அவங்கள அவங்க வீட்டில் விட்டுலாமா? ஆமாம், விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக போகலாம். அப்புறம் நம்ம விட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். சரி கிளம்பலாம் வாங்க. ஓகே கிளம்பலாமே. வாங்க கிளம்பலாம். வராங்கன்னு சொன்னீங்க? கிளம்பிட்டு சொன்னாங்க. கிளம்பிட்டாங்க. எல்லாரும் விட்டுட்டு இருக்காங்க, விட்டுட்டு இங்கே தான் வருவாங்க. எதுவும் வரலையாம்மா? வரலையா? எல்லாம் வீட்டுக்கு போதுமா? சரி சரி.
நாங்க வந்துட்டோம். வாங்க வரல வாங்க அந்த உட்காருங்க வாங்க. எங்க கை எடுத்து வைக்க வேண்டாமே. விடுங்க போகிறேன். இந்த பிளாக் பண்ணிக்கிட்டே இருங்க. சங்கத்தை வெளியே போட சொல்லல. போதும், புரிஞ்சுது. வாங்க உட்காருங்க. இந்த உட்காருங்க. உட்காரலாம். பக்கத்தில் உட்காரியான்னு சொல்லு. ஏங்க நிற்கலாம். உட்காருங்களா? உட்காரலாம் இப்போ. இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கா? ஐயோ, சிவா பார்த்தா என்ன ஆகுறது? உட்காரடா. பிரச்சனை வேண்டாமே. நீ அந்த பக்கம் போய் உட்கார்டா. ஒருத்தன் கற்றுட்டு சஸ்மி உங்கள் வேலையை பாருங்க. என்ன வீடு ஒரு மாதிரி இதுவா இருக்கு. நீ வந்தோன்னு வந்து இருக்காத. ஏன்டா வந்தோன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணணும் என்ன நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நான் தான் நினைக்கிறேன். அப்படின்னா கேமரா வச்சுட்டு போயிருக்கியா நீ? கேமராவா? அப்படின்னா சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். எப்படி வாங்குறது? அதான் சொல்றா கொண்டுருவேன். இல்லையே மாமியார் கூட வாட பிளாக்மெயில் பண்ணுவேன். என்ன பண்ணட்டும். அழகா படி கொண்டு போய் வச்சிருக்கீங்க. ஒரு விழுந்து விடுறா. அப்போ மாமியார் ஏதாவது செக் வைக்கணும். நீ கொண்டுருவேண்டா. நான் போட்டு கொடுத்துருவேன். இது படுத்துற. அப்போ உங்க பொண்ணை பிடிச்சி கேட்க சொல்லுங்க விடுறேன். உங்க சண்டையில என்ன இது பண்ணாதடா. இல்லை மாமியாரே ரொம்ப பண்ணுங்க பொண்ணு என்னால் முடியல. மாமானே அப்புறம் என் பொண்ணை வச்சு ரிவெஞ்ச் எடுத்து பார்த்துக்கோ. தானே குடும்பத்துக்கே பிளாக்மெயில். ஒரு அப்ளிஸ்ட் மாமா கிட்ட பதில் சொல்றா. ஆமா ஏமாத்துவீங்க தான். நல்லா உட்கார வச்சு கதை பேசுனீங்க போல. பாவண்டா, அவளுக்கு ஒரு கம்பெனில வேலை போட்டு கூட. என் கம்பெனில இருக்கு அவளுக்கு வேலை போட்டு கொடுக்கணும். என்னடா வேலை தர அவளுக்கு? அவங்களுக்கு இங்க பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுல ஆஃபீஸ்ல வேறையா முதல் கத்த காலையில் சாயந்தரம் அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்கேயுமா இருக்கால அவ திறமைக்கு கொடு. நமக்கு வர சொல்லுங்க பாப்போம். எதுக்கு இடிச்சா? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லு. குட்டி குத்துன்னு ரொம்ப டென்ஷன் ஆகுதா? அதான் ராமையும் இல்லைப்ப நினைச்சேன். அவளை பார்க்கணும் தானே கூப்பிட்டீங்க. ஐயோ இவன் வர வர சரியில்லைப்பா. தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். பொசிட்டிவ்னஸ் வச்சு செய்யறல என்ன. இப்போதைக்கு அவளை கூப்பிட்டேன். எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. கிட்ட நானாவது போகவாச்சு உள்ள காலை உடைச்சிருவேன். மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. தெரியாது கம்மியா அடி வாங்குமா? மேலே போட மாதிரி தான் தெரியும். சமாதான படுத்தாம அடங்க மாட்டான். இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். நான் புரிய வைக்கிறேன். அந்த கதை டென்ஷன் ஆகாத. வந்துட்டு ஆண்டி. என்ன ஆண்டி? உன் அத்தா என்ன சொல் ரீடா என் புள்ள கூப்பிட்டான் பாரு. வேலை கேட்டல அதை பத்தி பேசுறதுக்கு. மம்மி சூப்பரு. வாங்கிடு அப்புறம் பாத்துக்கலாம். கேள்வி கேள்றாவல ஏசி கேள்வி கேள்வி போதும். இதை செலக்ட் பண்ண போறீங்க? ஏ ஆனா நான் சொல்ல மாட்டேங்க. சரி கேள்றா. சரி சரி கேட்குறா. வா அவன் பார்த்துட்டு நீங்க இவ வேற வந்து பக்கத்துல நிற்கிறாளே. ஆல்ரெடி வச்சு ஓட்டிட்டு இருக்கா. என்ன ஓட்டுறதுக்குன்னு எனக்கு விருப்பத்துக்குன்னு அது எப்ப போல வர கோத்துக்கு அப்படி அவளை இடிச்சு தள்ளிடலாமா கோவிடுது. அதை பண்ண கூட தோட்டத்துக்கு என்ன பண்ண அப்படிங்கோ காண்ட் அக்கறை வர வர ரொம்ப தள்ளி வைக்கிறோம். ரொம்ப மூணு விட்டு இருக்கோம். இப்படிதான் சமாதானப்படுத்த போறணும். தெரியல ஏதாவது பண்ணிதான் ஆகணும். வேற வழி விதி. அது வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். நாளை காணோம். அந்த பக்கம் வந்து நிற்கிறீங்க பாரு. கேள்வி கேட்ட அந்த பக்கம் போயிட்டா இங்க யார் கேள்வி கேட்க? உள்ள தானே வேலை செய்யணும். ஏன்ப்பா உங்க கம்பெனி வேலை செய்யணும்னா? ரெக்ரூட் பண்ணிட்டு அவன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா விட்டு தூக்குறது தான் என் வேலை. எடுக்கிறது அவன் வேலை. அச்சோ இவனா? இது கூட இன்டர்வியூ வைப்பீங்க? பிளாக்கே வச்சுதான் எடுத்தேன். 8 வருஷம் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கா. அவளுக்கே எடுத்தேன். மார்க் கம்மின்னு ஒரு டிகிரி கம்மியா ஒரு போஸ்டிங்ல கீழே தான் போட்டிருக்கேன். அப்படியாடா? இல்ல சேலரியில கை வச்சான். கொடுத்துட்டான். சேலரியில கம்மி பண்ணிட்டான். அடப்பாவீங்களா தானே பார்த்தேன். இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு ஏற்றிட்டா சேலரியா. ஓகே ஓகே. டேய் சரிட்டானா சேர்க்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். உங்க பொண்ணு திறமை இல்லைன்றீங்களா என்ன? அதுதான் சிவா குட்டி திறமையாச்சே. சொடக்கு போட்டு பதில் சொல்வா. என்ன? அப்புறம் என்ன? அது ஏதோ கோர்ஸ்ல வேற படிச்சாங்கல்ல. அப்புறம் என்ன கேட்பான் பதில் சொல்லட்டும். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. சரி ஹேங் ஆயிடுச்சு. மவுஸ் ஒர்க் ஆகல, சிஸ்டம் ஒர்க் ஆகல, கீபோர்டு ஒர்க் ஆகல. அப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவ? இல்ல என்ன கோடிங் போடுவ? ஐயோ என்ன கோடிங் தெரியாது. எனக்கு கோடிங்க்கும் தெரியாது. எனக்கு சாஃப்ட்வேர் சார தெரியாது. மா என்ன சரி டேய் வந்து பதில் வரட்டும். எனக்கு இப்போ எனக்கு தெரியும். சரி சரி
டக்கு டக்கு சொடக்க போற நேரத்துல சொல்லுவாங்க நீங்க. எனக்கு இருக்கு இது இவ்வளவு பக்கா. நீ கஷ்டமா கேட்டிருப்ப, வேணும்னு வேலை கொடுக்கணும்னு கஷ்டமா கேட்டிருப்பான். இது கஷ்டமா? கையல் வேண்டாம், அப்புறம் கையில் அங்கேயே வேலை செய்துருவீங்க. ரீமா ரீமா வேண்டாம். ஓய் என்ன பதில் உனக்கு தெரியுமா? என்ன செட்டப் சொன்னீங்களே, அப்புறம் என்ன? மொத்தமா அப்புறம் பேசிக்கலாம். அந்த கோர்ஸ் படிச்சு அந்த டிகிரி படிச்ச என் குழந்தைக்கு தெரியாத எனக்கு தெரிஞ்சிருமா? அதானே, அதை படிச்சு அறிவா வளர்த்து வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கே தெரியலையா? சரி இது சொல்லிடும். சொல்லு. தெரியும். ம். சிஸ்டமா இருந்தா CPU ஆஃப் பண்ணிடலாம், இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். லேப்டாப்பா இருந்தாலும் இல்ல சிஸ்டம்லயே வேற ஆப்ஷன் ஷட் டவுன் பண்ணி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் F4 அழுத்தினா ப்ராப்பர் ஷட் டவுன் ஆயிடும். சூப்பர், கரெக்ட். இந்த பேசிக்கும் உனக்கு தெரியாதா சிவா? இது சிஸ்டம் ஹேண்டில் பண்ற எல்லாருக்குமே தெரியுமே. சாஃப்ட்வேர் அப்படி இப்படின்னு கேட்டீங்க. இன்டர்வியூனா அப்படிதான் கேட்பாங்க. பேசிக்கா தான் டேர்ம்ஸ் வச்சு சொல்லுவாங்க. அது பேசிக்கா சொல்றதும் இல்ல டேர்ம்ஸ் சொல்றதும் உன் நாலேஜை பொறுத்து. வேலை தரக்கூடாது இடம் வச்சு பண்றீங்களா? என்ன மக்கு பேச்சு என் பொண்ணு அசிங்கப்படுத்துறீங்க? இல்ல நீ இந்த மக்கள் வச்சு நான் என்ன பண்ணேன்? அதாவது கம்ப்யூட்டர் ஆக்டிவேட் பண்றீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹேங் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணுவாங்க. அதுவே அதுக்கு தெரியல. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ கேள்விய தயவு செஞ்சு விருப்பித்தாது. ஒழுங்கா அனுப்பிடு. இந்த ஒழுங்கா துடைக்க சொல்லு. அந்த வேலையை ஒட்டி பார்க்க சொல்லு. அதே கிளீனா வச்சுக்கல. அதை போயிட்டு இப்போ தூங்கலாம். ஒரு மாசம் ஸ்மெல்லா இந்த ரூமே நல்லா வச்ச ரூம்ல எந்த லட்சத்துல இருக்கும்? அதை கூப்பிட்டு போய் தான் கிளீன் பண்ணேன். அது ஒழுங்கா பண்ணல, நானே பண்ணிட்டேன். பண்றீங்க வேணுமே உடைக்குதா என்னன்னே தெரியல. கூட்டு போன ரூம்குள்ள வேணுட்டே உடைக்கிறது என்ன தள்ளுறது என்ன? அதான் அவ வேற பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சிருக்கா. அது ஏதாவது ஒன்று வச்சு அப்புறம் உட்காந்து அவ ஒப்பாரி வைப்பா. அதுக்குதான் உன் ரூமை மட்டும் நானே பண்ணிட்டேன். என் ரூமை நானே க்ளீன் பண்ணிக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் வேண்டாம். எங்க ரூமை நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் மட்டும் க்ளீன் பண்ணா போதும். ஏய், அவங்க ரூம் சாவி குட்டி நீ தான் எடுத்துன்னு போயிட்டேன். வச்சிருக்கேன். ஏன் ஏன் தேவி ஏதோ பொருள் எடுக்கணுமா? நான் என்ன வச்சிருக்க மாதிரி அவ்வளவு பேச்சு பேசுறாங்க அம்மா பொண்ணு எல்லாம். எனக்கு தேவையாடா இது? பேசுவாங்களா? வேலைக்காரங்களுக்கு என்ன பேச்சு இருக்கு? என்ன சும்மா வேலைக்காரங்க வேலைக்காரங்கன்ற? இப்படிதான் சொல்வேன். அந்த அக்காவை அப்படிதான் நோக்கடிப்பாளுங்க. ஒரு ஃப்ளோல வந்துச்சு. அக்காவை எல்லா குடும்பமே சேர்ந்து அப்படிதான் நோக்கடிப்பாங்க. அப்ப இனிச்சது இல்ல உங்களுக்கு? அந்த வார்த்தையோட வழி இப்ப தெரியட்டும். நேரம் ஆச்சு வந்து தண்ணி குடுக்கல, காஃபி குடுக்கல, என்ன வேலை வச்சிருக்கீங்க? இதெல்லாம் கரெக்டா சொல்ல மாட்டீங்களா? சொன்னாலும் அறிவு இருக்க மாட்டேது. நான் என்ன பண்ணட்டும்? இதுல ஏன் பொண்டாட்டியா பேசுது? ஆமா, இனிமேல் அப்படிதான் பேசுமா அப்படின்னு உங்க அண்ணி தான் சொல்லிச்சு. நம்புற மாதிரி இல்லையா? ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கு, மாறி இருக்கு. வீடு பார்த்துக்கலாம். சந்தோஷம் மாறணும். வீட்டை ஃபர்ஸ்ட் ஒழுங்காச்சுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கப்பலில் வேலை செய்ய ஆசைப்படலாம். கப்பலில் பெருக்கிற வேலை கூட கொடுக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன வேற எங்கன்னா கொடுத்துக்கோங்க. என்ன கேட்காதீங்க. எழுந்து போலாம். கோச்சு எழுந்து எல்லாரும் இருக்காங்க, என்ன பண்ற? வாடா வா கை போலாம். இப்போ வரைக்கும் போலாமா? இருக்க போற கதை என்னடா இப்போதான் வந்தீங்க அதுக்குள்ள? பேசலாமாமா? பார்த்தேன். வேலை மட்டும் மாற்றி விட்றதுக்கா? பாருங்க, ரொம்ப பழி வாங்குறீங்க. அப்புறம் பாருங்க. சரி சரி டியூஷன் வேண்டாம். பேசிட்டு போலாம்டா. சரி இருக்கலாம். வந்திருக்கோங்க, சுடா போட்டு கொடுங்க. சுடா குடிக்கிறீங்களா சில்லுன்னு குடிக்கிறீங்களா? ஜூஸ் போட்டு தர சொல்லுங்க. ஜூஸ் போட்டு கொடுங்க. நீங்க எல்லாம் பழம் கொடுங்க, அது போடும். தோலை நான் போடுறேன் கூட. நீங்க சாமான்லாம் தொலைக்கிடுங்க, அந்த இடத்த கிளீன் பண்ணிடுங்க. கேஸ் எல்லாம் தொலைச்சிட்டு மாப் போடு, புரியுதா? இது இப்படி குறைச்சிட்டது எல்லா வேலையும் வாங்குது. நகருங்க. வந்தா குடுக்கறது கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. பண்ணலன்னு வைங்களா? மில்க் ஷேக் தான் வேணும். சரிப்பா. காஃபி எனக்கு ஜூஸ்லாம் வேண்டாம். சரிம்மா. ஆர்டர் போடுதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வேணுமே கலக்கி கொடுக்கவா? எனக்கு எதுவுமே வேணாம். வீட்டு குடிச்சுக்கலாம். வேண்டவே வேண்டாம். ஓ வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. போதும். தாத்தா நீங்க அப்படியே வருவீங்கன்னு எதிர்பார்த்தாரு. டியூட்டி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னா அப்புறம் அதான்ப்பா வந்துட்டோம். சரி சரி. வருஷம் திருவிழா கூருக்கு வரீங்கல்ல? திருவிழாக்கா? போலாம்ப்பா எல்லாரும். எல்லாரும் போலாம்ப்பா. முடியாது. நான் பாத்துக்கிறேன். ரவுடி ரவுடி. பரவாயில்ல, என்ன வேணா சொல்லிக்கோ. அதெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாங்களே, நல்லா தான் இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா வச்சாங்க, மூஞ்சி சுத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் ஒதுக்கி வச்ச மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருந்தேன். நான் தான் காரணம், மறக்க மாட்டேன்றல. பேசுறல அதான் நான் பண்ண தப்பு. சூப்பரா இருந்துச்சு. வழியாகிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஜூஸ் குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும். சரி.